திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மைமை கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய பூந்து நின்றுருக்கி பொய்யுரு கணந்தமைச் சுடரே திரைபுறா மன்னும் மமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை உரித்தாய்க் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூல்களை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில் இன்று 28 மற்றும் 29 2 கன்னிகளை சிந்திக்கின்ற விதமாக திருவருளும் குருவருளும் அருள் செய்துள்ளனர். நாம் அந்த பாடலை பாடி தொடர்ந்து சிந்திப்போம். மேலோங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி. ஒரு அழகான இடம் இது. இந்த புன்புலால் போர்த்த புழு குரம்பை மாமனையில் மூலாதாரம் உந்தி நெஞ்சி கழுத்து நெற்றி ஆகிய 5 வீட்டு பகுதியாக்கி அது அனாதியிலிருந்து பொருந்தியுள்ள உண்மையாக நிலை பெற்றுள்ள ஆணவ மறைப்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்காமல் அந்த திண்மையான மலத்தால் சிறையாக்கி இருக்கின்ற அந்த நிலையில் அது உயிரினுடைய அறிவை முழுவதுமாக சிறைப்படுத்தி மறைத்து வைத்திருக்கின்ற நிலையிலே அவ்வுயிரானது மூலாதாரமாகிய வீட்டில் அறிவற்று கிடக்க பெருமான் அதற்கு காலம் நியதி அதை காட்டி அந்த மூலாதாரத்திலே எவ்வளவு காலம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு காலம் இளைப்பாறும் விதமாக அந்த காலத்தினாலும் நியதியினாலும் நிறுத்தி பிறகு அது மேலோங்கி வருகின்ற நிலை. மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி. மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து அதன் பின்னர் அம்மூலாதாரத்திற்கு மேலே உள்ள கொப்பு உந்தி தானமாகி அங்கே
அந்த வீட்டில் உயிரை பிராணவாயுவுடன் சேர்த்து, பிறகு கலை, வித்தை, அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில், அறிவு, இச்சை துணையாக அந்த இடத்திலே உயிரினுடைய கலையால் தொழில், வித்தையால் அறிவு, அராகத்தால் இச்சை. எனவே தொழில், அறிவு, இச்சை இம்மூன்றையும் எழுப்பி அவ்வுயிர்க்கு துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி, பிரகிருதி மாயையில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்விகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களையும் சேர்ந்து. எனவே இந்த ஆன்மாவானது மூலாதாரத்திலிருந்தே மேல் நோக்கி உந்தித்தானத்திற்கு வந்து அது பிராணவாயுவுடன் சேர்ந்து கலை, வித்தை, அராகம் அவை முன்பு தந்த தொழில், அறிவு, இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி. எனவே இங்கே தொழில், அறிவு, இச்சை இதை மூன்றையும் துணையாக கொண்டு அழகான இந்த முக்குணங்களையும் எய்துகின்றது. இந்த ஆணவ மலம் மிகுந்த தென்மையான வலிமை பொருந்திய நிலையிலே அதனுடைய வலிமையை கெடுப்பதற்காக பெருமான் இத்துணை செயல்களை ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்றான். நம்முடைய திருஞான சம்பந்தரும் இந்த முக்குணங்களுடைய வழியாக பெருமானையே சிந்திக்க வேண்டும் என்பதை சீர்காழி தலத்து பதிகத்திலே பத்திப்பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் என்று அருள் செய்வார். பத்திப்பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் பாலே போகா மேகவாய் பகையர் மகை நினைய முத்திக்கே என்று அழகாக அங்கே இம்முக்குணங்களின் வழி இந்த ஆன்மா ஒழுகாமல் ஒரு நெறியாக பெருமானுடைய அருளை கொண்டு அது மெய்ப்பொருளான சிவத்தையே தியானித்து மேலே வர வேண்டும் என்பதை அழகாக நமக்கு அங்கே அருளுவார். முத்திக்கே முடிக்கு முக்குணங்கள் வா என்று அங்கே அழகாக அருள் செய்வார் நம்முடைய திருஞான சம்பந்தர். இங்கே மூடா ஊடா நாலந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் உறையும் இடம் என்று அழகாக சீர்காழி தலத்திலே இருக்கின்ற பெருமானை திருஞான சம்பந்தர் அழகாக அருளுவார். நம்முடைய திருமூல தேவநாயனார் கூட முக்குணம் மூடர என்று ஒரு பாடலிலே 3ஆம் தந்திரத்தில் முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை மாணவர் கோனே என்று பிராணாயாமம் முதலியவற்றை முறைப்படி பயில வல்லார்க்கு வேறு கடவுள்கள் பயனை தராது சிவபெருமானே
பயனை தருவான் என்கின்ற வகையிலே இந்த தியானம் என்ற நிலையில் சிவத்தையே தியானித்தல் வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துவார். நம்முடைய மணிவாசக பெருமானும் திருவாசகத்தில் கண்டப்பத்திலே சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறுத்து கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை புலாவுதில்லை கண்டேனே என்று இங்கே அருளுவார். ஒரு அழகான இடம். நால்வர் நான்மணி மாலை என்று ஒரு அழகான நால்வரை பற்றிய பாடல்கள் சிவப்பிரகாச சுவாமிகளால் அருளப்பட்டது. அதிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய ஒரு பாடலில் இந்த ஆணவ மலத்தையும் அதிலிருந்து உயிரை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கு ஒரு அழகான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இந்த அற்புத செயலாகிய அவிநாசி திருத்தலத்திலே முதலை வாயினின்றும் பிள்ளையை மீட்டதை அழகாக காட்டி அருள்வார். வாங்கு சிலை புரையும் உடலெனும் குளத்தில் மூல மலமெனும் ஓர் வெங்கரவின் பகுவாயினின்றும் திங்கில் உயிரெனும் பனவக்குலமகனை ஆதி திரோதாயி என்னும் ஒரு வெந்திரல் குற்றுவனால் ஓங்குரு நாதாந்தம் என பெயரிய அக்கரையில் உமிழ்வித்து சிவமெனும் ஓர் தந்தையொடும் கூட்டாய் கொங்கமுகை கவற்றும் இளமுலை பறவை மகிழ குண்டையூர் நெல்மலை முற்கொண்ட அருட்கடலே. அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் குளத்திலே இருந்து முதலை வாயினின்றும் அந்த உயிராகிய அந்த பாலகனை மீட்டு அந்த கரையிலே சேர்த்து தந்தையோடு கூட்டினார். இங்கே சிவப்பிரகாசர் எப்படி காட்டுகிறார் என்றால், இந்த உடம்பு குளம் போல உள்ள நிலையிலே உடலெனும் குளத்திலே மூலமலம் எனும் ஓர் வெங்கரவின் பகுவாயினின்றும் இந்த வெங்கரவு அதனுடைய வாயிலிருந்து இந்த தீங்கில்லாத உயிர், இந்த உயிரை ஆதி திரோதாயி என்னும் ஒரு வெண்திரல் கூற்றுவனால் இந்த திரோதாயி மூலமாக இந்த ஆணவ மலத்தினின்று இந்த உயிரை அழைத்து கொண்டு வந்து நாதாந்தம் என பெயரிய அந்த கரையிலே உமிழ்வித்து சிவம் என்கின்ற தந்தையோடு இந்த ஆன்மாவை கூட்டுகின்றார். எப்படி அந்த முதலைவாய் பிள்ளையை தாய் தந்தையரோடு கூட்டினாரோ அப்படி நம்மையும் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவத்தோடு கூட்டுவார் என்கின்ற அந்த நுணுக்கத்தை சிவப்பிரகாச சுவாமிகள் அழகாக அருளியுள்ளார். எனவே
இன்றைய அந்த கண்ணியிலே அந்த மேல் ஓங்குகின்ற உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி இந்த முக்குணத்தையும் இந்த உயிரானது பெறுகின்றது. எனவே மீதமுள்ள பாடத்தை அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரேந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.